வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெஞ்சால் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 நபர்கள் வேட்டவளம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். பன்ருட்டி 4 முனை சந்திப்பில் ஆம்புலன்ஸ் வருவது தெரியாமல் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி விபத்து ஏற்படாமல் தடுத்து மூதாட்டியை காப்பாற்றிய போக்குவரத்து உதவி ஆய்வாளருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற மூலிகை கண்காட்சியினை கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தொடங்கி வைத்து மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. நாளை 2025-26 ஆண்டிற்கான புதுச்சேரி பட்ஜெட் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யவுள்ளார். மேலும் புதுச்சேரி பட்ஜெட் தாக்கல் செய்ய 13,600 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் துறை வாரியாக நிதியை இறுதி செய்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சாய்ஜே சரவணகுமார், தலைமை செயலாளர் சரத் சௌகான் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு புதுச்சேரிக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய முழுமையான பட்ஜெட் என்பதால் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் பெஞ்சால் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் மீது பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பெஞ்சால் புயலால் வீடுகளை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்த மக்களுக்கு இதுநாள் வரை புதுச்சேரி அரசு முழுமையாக கணக்கெடுத்து முழு நிவாரணம் வழங்காமல் அவர்களை வஞ்சித்து உள்ளது. இதுகுறித்து இந்த சபையில் முறையாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். இதற்கு அரசு தரப்பில் இருந்து பதில் ஏதும் வராத காரணத்தால் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கன்னடி, சம்பத், தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பெஞ்சால் புயல் புதுச்சேரியில் கரையை கடந்த பொழுதும் பெருத்த சேதம் ஏற்பட்டது. இதில் பொதுவாக அனைவருக்கும் ரூபாய் 5,000 நிவாரணம் வழங்கப்பட்டதே தவிர வீடுகளை இழந்தவர்கள், கால்நடைகளை இழந்தவர்கள், ஆற்றுப்படுகையில் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி முழுமையாக நிவாரணம் வழங்க இந்த அரசு தவறிவிட்டது. இது குறித்து பேரவையில் கேட்டால் பதில் இல்லை. இனியும் தருவதாக தெரியவில்லை. இதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் என்றார். பன்ருட்டி 4 முனை சந்திப்பில் ஆம்புலன்ஸ் வருவது தெரியாமல் சாலையை கடக்க சென்ற மூதாட்டி விபத்து ஏற்படாமல் தடுத்து மூதாட்டியை நூல் இழையில் உயிரை காப்பாற்றிய போக்குவரத்து உதவி ஆய்வாளரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தேவநாதன் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கொண்டிருந்த பொழுது சென்னை சாலை நோக்கி 108 ஆம்புலன்ஸ் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது மார்க்கெட் வழியாக வந்த மூதாட்டி ஆம்புலன்ஸ் வருவது தெரியாமல் சாலையை கடக்க முயற்சி செய்த பொழுது பணியில் இருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தேவநாதன் ஆம்புலன்ஸ் மூதாட்டி மீது மோதாமல் இருக்க மூதாட்டியை தன் பக்கம் இழுத்து கொண்டார். இதனால் மூதாட்டி நூல் இழையில் உயிர் தப்பித்தார். இந்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தேவதானனுக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளருக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு 12 லட்சத்தை இழந்த குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளத்தை சேர்ந்தவர் முகிலன். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய முகிலன் பல்வேறு தவணையாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 11,92,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் திருபுவனை சன்னியாசி குப்பத்தை சேர்ந்தவர் கோபாலன். இவர் வாட்ஸ்அப்பில் வந்த லாட்டரி சீட்டு விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து 620 ரூபாய்க்கு கேரளா லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார். இதையடுத்து கோபாலனை தொடர்பு கொண்ட மர்ம நபர்
கேரளா லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாக கூறி தாங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி கோபாலன் 15,500 ரூபாய் மர்ம நபருக்கு அனுப்பி எழுந்துள்ளார். உப்பளத்தை சேர்ந்த அந்தோனி ஆல்பர்ட் போலியான ஹோட்டல் இணையதளத்தில் 6,500 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் 3 நபர்கள் மோசடி கும்பலிடம் 12,14,500 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வருகின்ற 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை முன்னிட்டு புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் அன்று வந்து சிரமப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தினந்தோறும் காலை புற நோயாளிகள் பிரிவு மூலம் பல்வேறு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை மத்திய அரசின் விடுமுறை தினம் என்பதால் ஜிப்மர் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் அதனால் நோயாளிகள் வந்து சிரமப்பட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரபல ரவுடி ஐயப்பன் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 நபர்கள் வேட்டவளம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். புதுச்சேரி வாண்டரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஐயப்பன். பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, கொள்ளை, வெடிகுண்டு, விபச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் புதுச்சேரி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் காவல்துறையினரின் கெடுபிடியால் தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அடுத்த நீலத்தாங்கால் ஏரி கோடி பகுதியில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வேட்டவளம் போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் நகர டிஎஸ்பி அறிவழகன் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் என்பதும் புதுச்சேரியை சேர்ந்த விபச்சார புரோக்கர் தலைமையில் ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை இந்த கொலை வழக்கு தொடர்பாக வேட்டவளம் காவல் நிலையத்தில் கருவடிக்குப்பம் சந்துரு, கரி அஜித், குருமாம்பேட் முத்துக்குமார், சின்னகோட்டக்குப்பம் குப்புசாமி, சூர்யா, மேட்டுப்பாளையம் விவேக், முத்திரப்பாளையம் ராஜேஷ் ஆகிய 7 நபர்கள் வேட்டவளத்தில் சரணடைந்தனர். அவர்களை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசி மக தீர்த்தவரை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. வெள்ளியனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசியிலும் வீசம் புண்ணியம் தரும் பித்ருதோஷம் நீக்கும் தலமான காமாட்சி மீனாட்சி சமேத கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசி மக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டுக்கான மாசிமக தீர்த்தவாரி நாளை புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற மூலிகை கண்காட்சியினை கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தொடங்கி வைத்து மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரியில் முதன்முறையாக பாக்கமுடையப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளியில் மூலிகை கண்காட்சி துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கலைவாணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை இயக்குநர் பெண்கள் சிவராம ரெட்டி, பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் ஆகியோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு மூலிகை கண்காட்சியினை திறந்து வைத்து மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களின் சிறுதானிய உணவுகளை பார்வைக்கு பெற்றோர்களை பாராட்டினார். அரிய வகை மூலிகையும் அழிந்து வரும் மூலிகைகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இது மட்டுமல்லாமல் பள்ளி முழுவதும் மூலிகை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் பல வகையான மூலிகை சார்ந்த நீர்கள், குளிர்பானங்கள், சூப் வகைகள், துவையல்கள், மூலிகை தேநீர், அடைகள், தோசைகள், வாழை இலை அல்வா, சங்குப்பூ பிரியாணி மற்றும் 50க்கும் மேற்பட்ட சத்தான சுவையான சிறுதானிய உணவுகள் பெற்றோர்களால் காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மூலிகைகளால் செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்கள், பொடிகள், மூலிகை கொட்டைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அருகாமையில் உள்ள இந்த பள்ளி கண்காட்சியினை தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் வந்து பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர்.
வெள்ளியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. வெள்ளியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையில் வடபுறம் அமையப்பெற்றுள்ள திருக்காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினந்தோறும் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% நிலுவைத் தொகையை வழங்கப்படவில்லை. இதனை வழங்க வலியுறுத்தி கடந்த 15 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 50% நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணிக்கொடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நலச்சங்கத்தின் தலைவி மண்ணாங்கட்டி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சுகாதாரத்துறை அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து சங்கத்தின் தலைவி மண்ணாங்கட்டி பேசுகையில் கடந்த 15 ஆண்டுகளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மூத்த குடிமக்கள் என பாராமல் அலைக்கழித்து வருவதாகவும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 19ஆம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் திருக்காஞ்சி கோவில் மாசிமக விழாவினை முன்னிட்டு நடந்த தேரோட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். வெள்ளியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெறுகிறது. நேற்று இரவு சாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் 9ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை சாமிக்கு சிறப்பு பூஜை செய்து பின் உற்சவர் சிலை தேரில் எழுந்தருளினார். பின்னர் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு காலை 8:30 மணி அளவில் தேரோட்டம் தொடங்கியது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தெனி ஜெயக்குமார், இந்து அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதியம் 12 மணி அளவில் கோவிலை வந்தடைந்தது. இவ்விழாவில் வெள்ளியனூர், புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 22வது நாளாக வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடைசியாக கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி 88 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்படவில்லை. கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு ஏறக்குறைய 137 நபர்கள் விண்ணப்பித்து கடந்த 8 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அளித்த வாக்குறுதிப்படி சுகாதாரத்துறை வாரிசுதாரர் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்களது குடும்பத்தினருடன் வாரிசுதாரர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 22வது நாளாக சட்டப்பேரவை அருகே உள்ள சம்பா கோவில் எதிரில் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் வாரிசுதாரர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய ஒருங்கிணைப்பாளர் டேவிட், இதனால் வரையில் புதுச்சேரி அரசு சார்பிலோ சுகாதாரத்துறை அதிகாரிகள் மட்டத்திலோ எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்த முன் வராதது கண்டிக்கத்தக்கது என்றும் நாளை கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் புதிய 200 kVA மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள அவ்வை நகர், வெங்கடாஜலபதி நகர் மற்றும் வரதராசு நகர், போலீஸ் ஸ்டேஷன் ரோடு ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவியது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அந்த பகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்யும் பொருட்டு புதிய 200 kVA மின்மாற்றி அமைக்க சீரிய முயற்சி எடுத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 17,67,000 மதிப்பீட்டில்
அடிப்படையில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு கடந்த வாரத்தில் பணிகள் தொடங்கப்பட்டது. புதிய அவ்வை நகர் மின்மாற்றி பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் மின்மாற்றி இயக்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதன் மூலம் மேற்கண்ட பகுதிகளில் நிலவிய மின் தட்டுப்பாடு முழுவதும் சரி செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல், மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதிரை வண்ணார் சமூகத்தினருக்கு உரிய சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் புதுச்சேரி, புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக புதிரை வண்ணார் சமூகத்தை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உரிய சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக எல்பிஜி கேஸ், அயன் பாக்ஸ், வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்த புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினரை மாதா கோவில் அருகே தடுப்பு கட்டை அமைத்து போலீசார் தடுத்தனர். பின்னர் அதே இடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனையடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நரேகா ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கினர். இந்த நிலையில் இன்று 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல முறை கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர், துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெஞ்சால் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 நபர்கள் வேட்டவளம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். பன்ருட்டி 4 முனை சந்திப்பில் ஆம்புலன்ஸ் வருவது தெரியாமல் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி விபத்து ஏற்படாமல் தடுத்து மூதாட்டியை காப்பாற்றிய போக்குவரத்து உதவி ஆய்வாளருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற மூலிகை கண்காட்சியினை கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தொடங்கி வைத்து மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.